ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ஜெனி வந்து ஒரு வழியாக மனசு மாறி வந்தது சந்தோஷம் தாங்க. ஆனாலும் சந்தேக புத்தி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு தடவையே தப்பு பண்ணிட்டான், நம்ம அசால்ட்டாக விட்டனால இப்போ வந்து சந்தேகப்படாமல் இருக்கக்கூடாதுன்னு மாற்றி ஃபோனை வாங்கி ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க. குடும்பம் ஃபோனை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செலியன் ஃபோனெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம செலியன் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாரு. ஏன்னா நீ எனக்கு இருந்தால் போதும், நீ என்ன வேணால் பண்ணிக்க, சந்தேகப்பட்டுக்கோ, எது வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. சரி, நல்ல மனசுப்பா, ஒரு வழியாக செலியன் திருந்திட்டான், அது வரையும் சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம அமிர்தா இருக்காங்களே, அமிர்தாவும் எலியிலும் வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ அமிர்தா எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு இருக்கும் போது பாட்டி கால் வலிக்குது சொல்ல, எலியில் அமுக்க போனப்போ என் விஷயத்துல யாரும் தலைவிட வேணான்னு பாட்டி நோஸ் கட் பண்ணி விட்டுருச்சு. இது என்னடா கொடுமையாக இருக்குது, கால் அமுக்கிறதும் குழந்தை வேணும்னு கேட்குறதும் ஒன்றா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுமா, வயசானவங்க கொஞ்சம் தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாலும் கூட பக்கமாக 2 பேர் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவலில் இது நல்லா இருந்தது. அந்த ரொமான்ஸை தடுக்கிறதுக்குன்னே நம்ம பாக்கியா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஐயோ ரொமான்ஸ் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பழனி சார் வீட்டுக்கு கிளம்பலான்னு இவங்க ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஆனந்தம், பேரானந்தம். அது மட்டும் இல்லைங்க, வர வெள்ளிக்கிழமை பழனிக்கு பர்த்டேங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. பர்த்டேவை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணுமா, அதனால் எல்லாரையும் கூப்பிடணுமாங்கிறாங்க. ஏங்க சின்ன பிள்ளையா இவர் கேக்கு வெட்டி கொண்டாடுற அளவுக்கு இருக்கிறதுக்கு, சரி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்தெல்லாம் போடணும், அதுக்கு சாப்பாடு என்னென்னு மெனு நீர் ரெடி பண்ணிக்கோமா அப்படிங்கிறாங்க. சமையல்காரங்க கதைன்னா சமைக்க தெரிஞ்சவங்க கதைங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாக்கியாவும் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு மனசில் ஓரத்தில் ஒரு எண்ணம், ஏன் நம்ம பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது நம்ம பழனிக்கின்னு. இது ஒரு நல்ல ஐடியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.